ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு வீக்கெண்ட் vlog தான். லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு ஒரு சிம்பிளான vlog பார்க்கலாம். வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி பூசணிக்காய் விதை 2-3 போட்டு வச்சுருந்தேன். அது வளர்ந்து சூப்பராக வந்திருந்தது. நிறைய பூ வச்சுருந்தது, பட் காய் எதுவும் இல்லை. அன்றைக்கி சாட்டர்டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வைக்கலான்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சீசனில் செம்பருத்தி செடி எல்லாமே இப்படி டல்லாக தான் இருக்கும் போல். ஒரு சில பூ தான் பூக்குது, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை, குட்டி குட்டி பூவாக தான் பூக்குது. செடி ஃபுல்லாமே ரொம்ப டல்லாக இருந்தது. அப்புறம் கனகாம்பரம் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், அந்த செடி கிடச்சிருந்ததுன்னு நட்டு வச்சுருந்தோம். ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி லீவ்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கற்பூரவள்ளி லீஃபில் வந்து பஜ்ஜி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதை ட்ரை பண்ணலான்னு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நைட் வாஷ் பண்ண வெசல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் சம்மரில் வாஷ் பண்ணுறதை விட எடுத்து வைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ராகி உப்புமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ராகி சேமியா டைப்பில் அவியில் வேக வச்சு அதை சிம்பிளாக தாளிச்சிட்டோம். தேங்காய் சட்னியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு நோம்பு கஞ்சியுமே கிடச்சிது. இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது குடிக்கும்போது அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஈவினிங். அப்படியே சன்செட் டைமில் ஊருக்கும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கரெக்டாக சன்செட் ஆகும்போது கிளம்புனதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடில் இருந்தது. வானம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ரோட்லேயும் யாருமே இல்லை அந்த டைமில். அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ட்ராவல். எனக்கு வந்து யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைமோ சன்ரைஸ் ஆகிற டைமோ ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக நம்ம ட்ராவல் அப்போது நிறையா லொக்கேஷன்ஸ் நமக்கு மாறி மாறி வரும். ஒரு இடத்துல பார்த்தா வயலாக இருக்கும், ஒரு இடத்துல தென்னை மரம் மட்டும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு இடம் மாறும்போது அந்த சன்செட் டைம் சன்ரைஸ் டைம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ரூட்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தா இவ்வளோ கடையெல்லாம் இல்லை. ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் பார்க்கும்போது சடனாக அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இனி போக போக வில்லேஜஸே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். எல்லாமே டவுன் சைடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட பாதி வில்லேஜ் வந்து டவுனில் ஜாயின்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆனதுனால நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சில பன்னீர் ரோஸ் எல்லாம் பூத்து இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி எறும்பு ஊடுறது, அப்புறம் அந்த நாங்கள் வச்ச செடி, அந்த ஹேங்கிங்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி காத்தாடி இருக்கும், அந்த விண்மில் காத்தாடி. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து செவ்வாழை மரம் எல்லாமே தார் போட்டிருந்துச்சு. அண்ட் வெத்தலை கொடியுமே நல்லா தளைஞ்சு வந்திருந்தது. வெற்றிலையிலேயே நிறைய டைப் இருக்கும் போல். இது வந்து அந்த பான் வெற்றிலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ காரம் இருக்காது. சம்டைம்ஸ் நாங்கள் இந்த கஷாயம் காய்ச்ச டீ பவுடர்லாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக மக்காச்சோளம் அறுவடை டைமில் தான் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் பாதி பக்கம் அந்த கருதெல்லாம் உடைச்சிட்டு தட்டை அறுத்துட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் கருது இருந்தது, அந்த தட்டும் அறுக்காமல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மெயினாக நாங்கள் அந்த வீக்கெண்டு ஊருக்கு போனது கோவிலுக்கு போகிறக்காக தான். ஒரு குட்டி வேண்டுதல் மாதிரி வச்சுருந்தோம். ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்தி அந்த அன்றைக்கி வந்து அன்னதானத்தை வந்து சரி நாங்கள் அன்னதானம் போடுறோம், நாங்கள் அதை பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க. நம்ம விருப்பப்பட்ட சிங்கிளாகவும் போடலாம், இல்லை எல்லாத்துக்கூட ஜாயின் பண்ணியும் போடலாம். அந்த அன்றைக்கி வந்து இல்லை நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லி வேண்டியிருந்தோம். இது சடன் பிளானுங்கிறதுனால எங்கள் 2 சைடு ஃபேமிலியிலையுமே வர முடியல. எங்கள் அம்மா அப்பா ஆகட்டும், அத்தை மாமா ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஒர்க் இருந்தது அந்த அன்னைக்கு. இந்த பிளான் எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது, பட் தள்ளி போயிட்டே இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த டெம்பிள் நான் அடிக்கடி போவேன், நிறையா vlogs பண்ணியிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அந்த பிளானை மாற்ற முடியல. ஏன்னா நாங்களே இந்த டெம்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக இந்த டெம்பிளுக்கு வந்து கருட பஞ்சமி அப்போ வந்திருந்தேன். அதுவும் பாப்பா வந்து நான் ப்ரெக்னென்சியில் தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் இந்த டெம்பிளுக்கு வரவே முடியல. என்ன ரீசன்னே தெரியல. பாப்பாவையும் என்னால் இந்த டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு வரவே முடியல. இதுதான் மாயாவோட ஃபஸ்ட்டு விசிட் இந்த டெம்பிளுக்கு. எனக்கு ரொம்ப நாளாக யோசனை
யோசனையாகவே இருந்தது. நம்ம அடிக்கடி போவோமே, அவ்வளோ சாமி கும்பிடுவோம், பட் ஏன் நம்ம பாப்பாவை அதுவும் பக்கத்து ஊரில் இருக்க டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போக முடியல. இடையில நிறையா டெம்பிள் போயிருப்போம், ஈவன் திருப்பதி, திருச்செந்தூர் போய் பாப்பாவுக்கு மொட்டை போட்டு வந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்க இந்த பெருமாள் டெம்பிளுக்கு மட்டும் என்னால் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கான சான்சஸே கிடைக்கல. அதனால் சரி ஓகே, என்னானாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வீக் வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி கூட்டமும் கம்மியாக தான் இருந்துச்சு. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணி திருப்தியாக சாமி கும்பிட்டா. பாப்பாவும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருப்பாள், நல்லா சாமி கும்பிடுவா. அவளுக்கும் டெம்பிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த டெம்பிளில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இனி கொஞ்ச நாளில் அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கோயிலில் இருக்க பெருமாள் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத காரண வரதராஜ பெருமாள். இது வந்து செஞ்சேரிபுத்தூர் ஊரில் தான் இருக்குது. ரொம்ப மாடர்ன் ஆர்கிடெக்சர் இல்லாமல் ரொம்ப பழமையும் இல்லாமல் இந்த மிட் ஏஜில் வந்து கட்டின டெம்பிள். ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸில் கருடாழ்வாருக்கு ஒரு குட்டி சன்னதி வச்சுருப்பாங்க. இந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ நிறையா ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, நிறையா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் கல்கி அவதாரம் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் போயிட்டுருக்கனால தனித்தனியாக கழட்டி வச்சுருப்பாங்க போல், க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்காக. நிறையா அவதாரங்களோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே இருக்க சாமி சிலையுமே நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. விஷ்ணு பகவான் தொப்புள் கொடியிலேருந்து இவங்க பிரம்மன் அவதரித்தது, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ். அவங்க வந்து அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறது இது எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே அப்படியே சிலையாகவே வடித்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ராமர், சீதா, லக்ஷ்மண், ஹனுமான் இவங்களோட சிலையெல்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹனுமாருக்காக ஆஞ்சநேயருக்காக வடமாலை சாத்தருக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வீட்டிலேருந்து வெத்தலை மாலை, பூ, புஷ்பம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். மற்றபடி வடமாலை குக் பண்ணுறது எல்லாமே கோவிலில் தான் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிடணும். எனக்கு ப்ரெக்னன்சியில் சுந்தரகாண்டம் படித்து தான் ஆஞ்சநேயருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் மாதிரி கனெக்ட் ஆச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுந்தரகாண்டம் இல்லைன்னா கந்தபுராணம், ராமாயணம் இதில் ஏதோ ஒரு புக் கண்டிப்பாக படிங்க. பேபியும் நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே முடி போட்டுங்க. பெரிய பெரிய உடைய போட்டாங்க. அதெல்லாம் மாட்டி விடுறாரு. வைத்தான் அவனை எடுத்து காப்பான் சீதாவை நீ காத்ததோடு அவள் சிந்தைக்குறையை தீர்த்ததோடு எங்களுடைய மனக்குறையை தீர்த்தது வேண்டும் பகவானே. புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வண்ண திருப்பணியின வல்லுடையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை வீட்டி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு.
திருவாடிபுரத்து ஜெகத்துரைத்தாள் வாழியே திருப்பாடிபுரத்தினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றிருந்த வாழியே பெரும்பலூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே 143 வாழியே வாழியே அருவார் திருவடி உடனாடி வாழியே அறம்படுத்தும் தடுவே எறும்படுத்தும் மணிவெடுக்கும் வடிவக்கொண்டு நெடுங்கலம் தலையெழுத்தனதையே மரம்படுத்தும் ஸ்ரீராம பண்டலே திருவுரையில் பெற்றுவதையுமே சிற்றஞ்சிறுகாலே வஞ்சினை சேவிக்கும் பொறாமையை போற்றும் பொருள்களாய் வெப்பமே சொல்லும் புறத்தைப் பிறந்து நீ குற்றையால் எங்களை கொள்ளாமல் போனாது மன்னாளா நின்றவர்கள் இன்னாளா நின்றவர்கள் புத்தகனே நின்றவர்களே வேண்டி நின்று இன்னாளா நின்றவர்களே கொடுப்பாயி கண்ணாளா உலகமர கண்ணா என்னை கைவிடுகிற செய்து விளைகிறானே பெருமாள் நீங்க புறக்கு வந்து வாங்கினீங்கன்னா நீயே புறக்கு வந்து வாங்கினா முடியும். அவ்வளோதாங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டு எல்லாருமே சாப்பிட வந்துட்டோம். பாப்பாவுக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால பாப்பாவும் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டே சாப்பாடு வாங்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டால் ரிலாக்ஸ் ஆகிடுவா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பரிமாறிட்டு இருந்தோம். அந்த அன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா வடை, அப்புறம் சாமிக்கு வச்ச அவல், பாயாசம், நார்மலான சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்புறம் தயிர் சாதம். நாங்களும் எல்லாம் பரிமாறி முடிச்சுட்டு வந்துட்டோம். பாப்பாவும் அம்மா நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஊட்டி விட்டுட்டு இருந்தான். நான் நினச்சி பார்த்தா ப்ரெக்னென்சியில் கடைசியாக வந்துட்டு போனது, அதுக்கப்புறம் வரவே முடியல. இவ்வளோ நாள் கழித்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதுவும் கோவிலில் வந்து நமக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே சாப்பிட்டு பக்கத்துலேயே இன்னொரு டெம்பிள் இருந்தது, நாங்கள் அங்கேயும் சாமி கும்பிட போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெம்பிள் கிட்ட இருக்கும். விநாயகர் கோவிலும் கருப்பணசாமி கோவிலும் ரெண்டுமே நல்ல மரத்தடி இருக்கும். அண்ட் மெயின் ரோட் பக்கத்தில் தான் இருக்கும். மரத்தடியில் இருக்கனால அந்த இடமே கொஞ்சம் நல்லா காமாக அமைதியாக இருக்கும். பட் முன்னாடியே வந்து மெயின் ரோடு தான். மோஸ்ட்லி இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க, பாசிங் க்ரௌடாக வர்றவங்க, ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே வந்து அந்த சாமி அங்கே வண்டியை நிறுத்திட்டு சாமி கும்பிட்டு தான் போவாங்க. இந்த கோவிலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நம்மளுமே புதுசாக நம்ம ஸ்கூட்டி எடுத்தப்போ இங்கே வந்து தான் ஃபஸ்ட் பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு போனோம். மெயினாக இங்கே வண்டி வாகனம் இதெல்லாமே கொண்டு வந்து பூஜை போடுவாங்க. அண்ட் நிறைய டைம் இங்கே கிடா வெட்டெல்லாம் நடக்கும். இங்கே கோவிலுக்கு எவ்வளோ தான் இன்கம் வந்தாலும் அவங்க அந்த மரத்தை வந்து சேவ் பண்ண தான் பார்க்குறாங்க. மரத்தை சுற்றி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்கும்போது. ஆஃப்டர்நூன் திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் வீட்டுக்கு போகும்போதே ஒரு மிட் ஈவினிங் டைம் மாதிரி ஆயிடுச்சு. மயில் நிறையா வந்திருந்தது. மக்காச்சோளம் தோட்டம் போட்டிருக்கனால அது ஈஸியாக மக்காச்சோளம் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. நிறையா மயில் வருவாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஏரியா சைடு மயிலோட பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஏன்னா இந்த மயில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸும் அப்படி தான். அதே மாதிரி முருகரோட வாகனம் அப்படிங்கிறதுனால அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பயிரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் முடுக்கி விடுவாங்க. எங்கள் ஏரியா சைட் பட்டுப்பூச்சி ஜாஸ்தி, மல்பெரி லீவ்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சைடு ஃபார்மில் போய் பார்க்குறப்போ ஒரு மயில் அழகாக தூக்க விரித்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. நானும் சைலண்ட்டாக போன கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் அமைதியாக இருந்தது. நான் அங்கே வர்றேன் அப்படின்னு அது தெரிஞ்ச உடனே அப்படியே தொகையை கீழே போட்டு ஓடிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எல்லாமே இருக்கும். இப்படியெல்லாம் போய் ரசித்தது, பார்த்தது, டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் இல்லை. இப்போ டவுன் சைடு வந்ததுனாலேயே இன்னமும் ஊருக்கு போனாலே வீட்டில் இருக்க பிடிக்கிறதில்ல. வெளியே போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, புதுசாக ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வேலையே. அண்ட் இந்த மாதிரி க்ளீனாக பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்குது. நானுமே சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன், அந்த நேச்சரை ரசிச்சுட்டு. மல்பெரி செடியில் நிறையா செடியில் ஃப்ரூட்ஸ் இருந்தது, அந்த மல்பெரி பழம் அதெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். இது வந்து மாயாக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவான். எனக்கு இன்னும் இந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. பட் மாயாவோட ஃபேவரட் ஃப்ரூட் இது.
கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் நல்லா தூங்கிட்டான். நான் வாக்கிங் வந்துட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்காங்க. நான் இந்த ஃப்ரூட் பறித்து தோணுனே பார்த்தோன்னே அவ்வளோ ரொம்ப குஷி ஆகிட்டான். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் பூரி உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு கோவக்காய் பொரியலும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். இந்த சண்டே நாங்கள் எதுவும் நான்வெஜ் எடுக்கல. கோவில் போயிட்டு வந்திருந்தோம் முந்தின நாள். அப்புறம் அடுத்த டைமும் கோயிலுக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு டே மண்டே அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இன்னொரு வீக் டே பார்த்திங்கன்னா தம்பி, அத்தை, மாமா, அனு, அகனெல்லாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஒரே ஜாலியாக ஆகிட்டா. மாயாவே வந்து 2 நாளாக யாரையுமே பார்க்கல. ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. சடனாக அவங்கெல்லாம் வந்தோடனே குஷி ஆகிட்டான். எனக்கு இன்னொன்று என்னென்னா, அகன் குப்பரைக்காக விழுந்துட்டான். அவனை நான் பார்க்கவே இல்லை. அவன் திரும்புறத அந்த அன்னைக்கு கரெக்டாக வீட்டில் வந்தோடனே அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.